ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 1980ஆம் ஆண்டு ரோஹிணி செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் கொண்டு சென்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதளமான SLV-3 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை குறிக்கும் வகையில் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு அன்று நமது இந்திய அஞ்சல் துறை ஒரு கமெமரேட்டிவ் இஷ்யூ ஸ்டாம்ப்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் வரைபடம் இடம்பெற்ற இந்த ஸ்டாம்ப்ஸ் நமது இந்திய அரசாங்கம் ஒரு கலர்ஃபுல் ஸ்டாம்ப்ஸாக வெளியிட்டிருக்குது. அதாவது அதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவின் விண்வெளி திட்டத்தில் SLV-3 ஏவுதல் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ஜனாதிபதி வலைத்தளத்தின்படி இந்த ப்ராஜெக்டில் அப்துல் கலாம் திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரோஹிணி என்பது இஸ்ரோவால் செலுத்தப்பட்ட தொடர் செயற்கைக்கோளின் பெயர். ரோஹிணி 4 செயற்கைக்கோளை கொண்டது. அவை அனைத்தும் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் செலுத்த வேண்டிய பாதையில் அதில் 3 வெற்றிகரமாக அதன் சுற்று வட்ட பாதையில் நிறுத்தப்பட்டு இந்த செயற்கைக்கோள் சோதனை அடிப்படையில் செலுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு அருமையான ஸ்டாம்ப்ஸு, ஒரு சயின்டிஃபிக்கல் ஸ்டாம்ப்ஸ். இதெல்லாம் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.